Good morning students. Standard 8th Subject English Unit 1 Grammar Noun, Pronoun, Verb. Already உள்ள கிளாஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்த்தோம். அதில் டோட்டலாக 8 இருந்தது இல்லையா. இப்போ ஃபஸ்ட் ஒன் நவுன் பற்றி பார்க்க போகிறோம். Today we will discuss about the noun. Noun is a word used as the name of the person, place, things, animals or an idea. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு பர்சன் நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸை மென்ஷன் பண்ணக்கூடியதான் என்னது நவுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, நவுனில் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். இப்போ நவுனோட டைப்ஸ் பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸில் இந்த 5 இது என்னது அப்படின்னா நவுனோட டைப்ஸ். நவுன் அப்படின்னா ஒரு நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ் ஆர் ஐடியா இதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடியதான் என்னன்னு சொல்கிறோம் நவுன். இது நவுனோட டைப்ஸ். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். First one, proper noun. What is proper noun? Proper noun is the name of the particular person or place. அதாவது ஒரு பர்டிகுலரான பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸோட நேமையோ மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் தான் என்னதுன்னா ப்ராப்பர் நவுன். பர்டிகுலராக பர்சன் ஆர் பிளேஸ், ஒரு பிளேஸோட நேமாக இருக்கலாம் இல்லை ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ஹரி, அக்பர், ஸ்டீபன், கயல், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா இதெல்லாம் பர்டிகுலராக அந்த பர்சனையும் இல்லை பிளேஸையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் ஒன் காமன் நவுன். வாட் இஸ் காமன்? காமன் நவுன் அப்படின்னாவே காமன் அப்படின்னு எல்லாருக்கும் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ காமன் நவுன் இஸ் த நேம் given in common to every person or things in the same class or kind. அதாவது காமன் நவுன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி காமனாக அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம் காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னா ஒரு பர்டிகுலராக அதுதான் நேம் அப்படின்னு இருக்கும், அதுதான் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்னா அந்த திங்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த பர்சனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக ஒரே நேமில் சொல்கிறோம் இல்லையா காமனாக, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா காமன் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பாய் காமனாக சொல்கிறது, கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல், ஸ்கூல், ஸ்டூடெண்ட், டீச்சர் இதெல்லாம் என்னது காமன் டு எவ்ரி ஒன் பர்சன் ஆர் திங்ஸ். இது பர்சனாக இருந்தாலும் சரி திங்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே காமன் டு எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னது இட்ஸ் அ காமனாக இருக்கக்கூடியது தான் இந்த வேர்ட்ஸ்லாம். அப்போ இதுதான் காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்ங்கிறது பர்டிகுலர் பர்சனுக்கும் இல்லை பிளேஸ்க்கும் இருக்குது. காமன் நவுன் காமன் டு எவ்ரி பர்சன் ஆர் திங்ஸ். Next one, collective noun. Collective noun is the name of a number of persons or things taken together. Collective na ஒரு குரூப்பாக இருக்கக்கூடியதை சொல்கிறது தான் நேம் ஆஃப் அ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான் என்னதுன்னா கலெக்டிவ் நவுன் சொல்கிறோம். போலீஸ், ஆர்மி ஒரு குரூப்பாக இருக்கு இல்லையா, ஆர்மி அப்படிங்கிறது எல்லோரும் சேர்ந்தது தானே ஆர்மி. போலீஸ் அப்படிங்கிற குரூப். க்ரௌடு, பீப்புள், டீம், நேஷன், ஃபேமிலி இதெல்லாம் குரூப்பு. நம்பர் ஆஃப் பர்சன் நிறையா பேர் இருக்கக்கூடியது இல்லை திங்ஸாக இருக்கட்டும் நிறையா திங்ஸ் இருக்கக்கூடியதான் என்னென்னு சொல்கிறோம் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் யூஸ்வலி த நேம் ஆஃப் த குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் அ ஸ்டேட். அதாவது ஒரு நேமோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், ஸ்டேட் இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்கிறது. குவாலிட்டி அப்படின்றது கைண்ட்னஸ் அந்த இரக்க குணம், ஹானஸ்டி நேர்மை. ஆக்ஷன்னா லாஃப்டர் சிரிக்கிறது, ஹேட்ரட், ஸ்டேட்னா யூத். இந்த மாதிரி அதாவது இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை ஒரு திங்ஸாவோ இல்லை ஒரு பர்சனாவோ என்ன பண்ண முடியாது காட்ட முடியும். ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் அதோட குவாலிட்டியை, ரொம்ப கைண்டாக இருக்கான், ரொம்ப ஹானஸ்டான மேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. லாஃப்டர் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு திங்ஸாக எடுத்து காட்ட முடியுமா? ஒன்லி என்ன பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதான் என்னதுன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்.
அதான் நேம் ஆஃப் த குவாலிட்டி ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். ஸ்டேட்னா யூத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ யூத் அப்படிங்கிறத நம்ம ஒரு திங்ஸாக எடுத்து காட்ட முடியுமா? முடியாது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ ரா மெட்டீரியல் ஆஃப் அ ப்ராடக்ட். மெட்டீரியல்னா ப்ராடக்ட், அதாவது பொருளுக்கான அந்த மூலப்பொருள். ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெட்டீரியல் நவுன். இப்போ கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட், கிளே, காட்டன், இதெல்லாம் என்ன? தீஸ் ஆர் த மெட்டீரியல். இப்போ இதெல்லாம் என்னதுன்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடியதான் என்ன நவுன்னா? மெட்டீரியல் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸை மென்ஷன் பண்ணுறதா என்னதுன்னா ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்? காமன் டு எவ்ரி பர்சன் ஆர் திங்ஸாக இருக்கட்டும் இல்லை பர்சனுக்கும் காமனாக இருக்கும். அந்த நேம் பாய், கேர்ள் அப்படின்னு காமனாக இருக்குது. ஸோ அது வந்து என்னதுன்னா காமன் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ், ஒரு குரூப்பாக இருக்கக்கூடியது சொல்லக்கூடியதான் என்னது அப்படின்னா கலெக்டிவ் நவுன். போலீஸ், ஆர்மி, க்ரௌட், இதெல்லாம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதாவது குவாலிட்டி, ஒரு நேம் ஆஃப் த குவாலிட்டி, ஆக்ஷன், ஸ்டேட், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அந்த குவாலிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெட்டீரியல் நவுன். கோல்டு, சில்வர், ஃபைபர், இதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ப்ரனவுன். ப்ரனவுன் இஸ் த வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். அதாவது நவுனுக்கு பதிலாக வரக்கூடியது தான் என்னது அப்படின்னா ப்ரனவுன்னு சொல்கிறாங்க. நம்ம நவுன்னா பார்த்தோம் நேம் ஆஃப் த பர்சனையும் பிளேஸையும் மென்ஷன் பண்ணுறதா என்னது நவுன். அந்த நேம் இருக்கிற இடத்துல அது நேமுக்கு பதிலாக அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா ப்ரனவுன். இப்போ சோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்ஸிங். அவளுக்கு என்னது எப்போவுமே டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும். சி ஆல்வேஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். அவள் எங்கே போனால் டான்ஸ் ஸ்கூலுக்கு போனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல சோபா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நவுன். அடுத்து என்ன சொல்கிறாங்க? அவளை தான் சொல்கிறாங்க. சி வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். அவளுக்கு தேவையான டான்ஸ் ஸ்கூல் போகணும். இப்போ ஷீங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த சோபாவை மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ சி அப்படிங்கிறது இந்த நவுனுக்காக, சோபாங்கிற ஒரு நவுனுக்காக நம்ம என்ன இங்கே அடுத்து திரும்ப நேமை யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ப்ரனவுன். ப்ரனவுனான ஷீயை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னதுன்னா ப்ரனவுன். சி ரீப்ளேஸ் டு த நவுன் சோபா. அதாவது சோபாங்கிற அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா ஷீ. ஷீ இஸ் த ப்ரனவுன். பாருங்கள், இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஐ, வி, ஐங்கிறது சப்ஜெக்ட் ப்ரனவுன். அதே ஆப்ஜெக்ட் ப்ரனவுனாக மாறும்போது என்னவா மாறும்? மீ. ஐனா நான், மீனா எனக்கு அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. வீணா நாங்கள், அஸ் எங்களுக்கு. ஆப்ஜெக்ட் ப்ரனவுனா மாறும்போது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யூ நீ, யூ உங்களுக்கு, தே அவர்கள், தெம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது. ஹீனா அவன், ஹிம் அவனுக்கு, ஷீ அவள், ஹர் அவளுக்கு, இட்னா அது, அதற்கு. ஸோ சப்ஜெக்ட் ப்ரனவுனில் எப்படி வரும்? இது வந்து என்னதுன்னா அதே வேர்டு ஆப்ஜெக்ட் ப்ரனவுனாக வரும்போது எப்படி வருங்கிறதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பொசசிவ் அஜெக்டிவ். இங்கே பொசசிவ் ப்ரனவுன். பொசசிவ்னா நமக்கு, எனக்கு, மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ப்ரனவுன். பொசசிவ் ப்ரனவுனாக வரும் மைன் அப்படின்னு மாறும். அவர், அவர்ஸ். யூ, யுவர்ஸ் எங்களுடையது, உங்களுடையது அப்படின்னு சொல்லும்போது. தேர், தேர்ஸ். ஹிஸ், ஹிஸ். ஹர், ஹர்ஸ். இட்ஸ். ஸோ ப்ரனவுன் அப்படிங்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன் இருக்கக்கூடிய இடத்துல நவுனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நவுனுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னது அப்படின்னா ப்ரனவுன். சப்ஜெக்ட் ப்ரனவுன். இந்த சைடு ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். சப்ஜெக்ட் ப்ரனவுன் இஸ் அ பர்சனல் ப்ரனவுன் that is used as a subject of a verb. அதாவது சப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த வேர்பு, ஆக்ஷன் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷனை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சப்ஜெக்ட் ப்ரனவுன். அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அதுதான் என்னது சப்ஜெக்ட் ப்ரனவுன். அந்த வேர்ப், சப்ஜெக்ட் ஆஃப் அ வேர்பு, அந்த வேர்பு வந்து யாரை மென்ஷன் பண்ணுதோ அதுதான் என்னது சப்ஜெக்ட் ப்ரனவுன்.
சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தோம் இல்லையா, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, இதெல்லாம் தீஸ் ஆர் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன். எக்ஸாம்பிள், சி இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ த இஸ், அவ என்னுடைய ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் மை டாக். அது என்னுடைய டாக். தே ஆர் ரீடிங். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர் ரீடிங் அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது, இந்த சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுது. ஸோ அவர்கள், யார் ரீட் பண்ணுறது, அவர்கள் அப்படிங்கும்போது சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுறதுனால ஸோ இதெல்லாம் என்னதுன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். An object pronoun is a type of personal pronoun that replaces a noun without an object. இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுங்கிறது என்னென்னா, நவுன் இருக்க வேண்டிய அந்த நவுனை வந்து ரீப்ளேஸ் த நவுனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன வரும், ஆப்ஜெக்ட் வரும். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதாவது நவுன் இருக்க வேண்டிய அந்த பிளேஸில் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன வந்திருக்கும், ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம், தீஸ் ஆர் த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. ஸோ இந்த இடத்துல அந்த நவுன் வந்து என்னவா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. இந்த பெயிண்டிங் இஸ் டன். பெயிண்டிங் வந்து என்னது, முடிக்கப்பட்டது, என்னால் முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன எதை அந்த ப்ரொனவுன் வந்து என்னவா வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா இந்த வேர்ப் என்ன செய்ய ஃபஸ்ட்டில் வந்திருக்கும். ஆக்ஷனை யார் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டில் வந்திருக்கும் இல்லையா, அந்த வேர்டை மென்ஷன் பண்ணிப்பேன், ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டுன்னு. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் பார்த்தோம் அப்படின்னம்னா the painting is done by me. அந்த நவுன் வந்து என்னவா வந்திருக்கு, ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். அதான் he called them. them அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். he will give you a book. you அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் அந்த நவுனு என்னவா வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கே அதே நவுனு என்ன வந்திருக்குன்னா சப்ஜெக்டாக வந்திருக்கும். ஃபஸ்ட்டில் வந்துருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதே நவுனு இங்கே ஆப்ஜெக்டாக வந்துருந்து லாஸ்ட்டில் வந்துருக்கும். ஆப்ஜெக்ட்னா கடைசியில் வர்றது தான். ஸோ ஆப்ஜெக்ட்னா லாஸ்ட்டில் வந்திருக்கும். அது பேர் என்னதுன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஒன் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இங்கே பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி. ஏதோ ஒரு இதை வந்து சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி நமக்காக சொல்கிறது தான். மை ஷர்ட் இஸ் க்ரீன். என்னோட ஷர்ட் வந்து க்ரீன் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொசசிவ் ப்ரொனவுன் வந்து டு ரீப்ளேஸ் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நீக்கிடுவாங்க. அந்த மை அப்படிங்கிறத, என்னுடையது அப்படிங்கிறத, மை ஷர்ட் அப்படிங்கிறத நீக்கிட்டு க்ரீன் ஷர்ட் இஸ் மைன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பச்சை சட்டை வந்து என்னுடையது அப்படின்னு பொசசிவ் ப்ரொனவுனில் சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா யுவர் புக் இஸ் நியூ. பொசசிவ் ப்ரொனவுனில் எப்படி சொல்கிறாங்க, நியூ புக் இஸ் யுவர்ஸ், உங்களுடையது அப்படின்னு சொல்கிறாங்க, உன்னுடையதுன்னு மாதிரி. ஹர் டாக் இஸ் ஸ்மால். ஸ்மால் டாக் இஸ் ஹியர்ஸ். அவளோட டாக் வந்து சின்னது. இது வந்து என்ன, ஸ்மால் டாக், அந்த சின்ன டாக் வந்து அவளுடையது அப்படின்னு சொல்கிறாங்களா, அதான் பொசசிவ் ப்ரொனவுன். அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி. நாய்ஸி பேர்ட் இஸ் அவர்ஸ். அதாவது அவர் பேர்ட் இஸ் நாய்ஸினா அந்த பேர்டு வந்து எங்களோட பேர்டு வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், சத்தமாக இருக்கும். அந்த சத்தம் போடுற அந்த பறவை வந்து எங்களுடையது அப்படின்னு சொல்கிறது தான் பொசசிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஒன் வேர்ப். வேர்ப்னா தெரியும், வேர்ப் இஸ் த ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். வேர்ப் இஸ் த வேர்ட் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆகக்கூடிய அந்த ஆக்ஷனையோ ஸ்டேட்டையோ நம்ம சொல்கிறது தான் என்னதுன்னா வேர்ப். வேர்ப் இஸ் த ஆக்ஷன் வேர்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் வித் அன் ஆப்ஜெக்ட். இதில் என்னென்னா இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்பு எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஆக்ஷன் எல்லா வேர்புமே ஆக்ஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது தான் வேர்பு. இதில் எதோட வரும் அப்படின்னா வித் ஆப்ஜெக்டோடு வந்திருக்கும். அதான் என்னதுன்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ த்ரோ எ பால். த்ரீ அப்படிங்கிறது எறிகிறது. எதை எறிஞ்சான், அந்த பால்.
அப்போ வித் ஆப்ஜெக்டோடு வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுன்னா, எதை ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதான் சொல்லியிருக்காங்க, த ஆப்ஜெக்ட் ஆஃப் எ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் கேன் பி நவுன், ப்ரனவுன் ஆர் எ நவுன் கிளாஸ் ஆர் வேர்ப். இந்த ஆப்ஜெக்ட் அதாவது இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் வரும். ட்ரான்சிட்டிவ் வேர்பில் கம்பல்சரி ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். அது என்னவா வரலாம், ஒரு நவுனாக வரலாம், இல்லை ப்ரனவுனாக வரலாம், இல்லை நவுன் கிளாஸாக கூட வரலாம். கம்பல்சரி என்ன இருக்கும், அதில் ஆப்ஜெக்டோட சேர்ந்து தான் வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். வி பீட் தெம், தெம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ப்ரனவுன் ஆப்ஜெக்ட். ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட், ஐ திங்க் தட் நான் நினைக்கிறேன், யூ ஆர் கரெக்ட் அப்படின்னா யூ ஆர் கரெக்டுங்கிறது நவுன் கிளாஸாக வந்திருக்கு, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னாக்கா எக்ஸ்ப்ரெஸ் த ஆக்ஷன் வித் அன் ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஆக்ஷனை வெளிப்படுத்தும். கம்பல்சரி என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆப்ஜெக்ட் கம்பல்சரி வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் என்னென்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், intransitive verbs are that express action without an object. அதாவது intransitive object வந்து intransitive verb வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமல் எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்தும். ஐ ரேன், இங்கே இது ஆப்ஜெக்ட் இருக்கா, இல்லை. ஸோ ஐ ரேன் இது வந்து இது என்னதுன்னா intransitive verb. ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி, ஐ ரேன் இன் த ரேஸ், நான் ரேஸில் போனேன். அப்போ என்னது ஆப்ஜெக்ட் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லாமல் வர்றதான். வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ், வித் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நவுன், ப்ரனவுன், வேர்ப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சரை மார்க் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.